எல்லாருக்கும் வணக்கங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து புதுசா கிணறு வெட்டியிருக்கேன். அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, தண்ணி எப்படி வந்தது, நாங்க எப்படி தண்ணி அதுலேருந்து எடுத்தோம் அப்படின்ற வீடியோ பதிவை வந்து நான் போட்டிருந்தேன். வெட்டுறதுக்கெலாம் எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற டீட்டெயிலான வீடியோ பதிவு வந்து நான் போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து அந்த கிணத்துல வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வெட்டின கிணத்துலேருந்து வந்து தண்ணி எடுத்து நான் வந்து ஒரு சில பயிர் பண்ணியிருக்கேன். என்ன பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் வந்து அந்த தண்ணி எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, தக்காளி வந்து நடவு பண்ணியிருக்கேன். ஒரு 2000 தக்காளி நாற்று வந்து நடவு பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். இப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் நடுறதுக்கு வந்து பார் ஓட்டியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1000 நாற்று நடலாம் அப்படின்னு வந்து கணக்கு பண்ணி பார் ஓட்டி வச்சுருக்கேன். இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிட்டு கத்திரிக்காய் செடி வாங்கிட்டு வந்து நடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இது போக வந்து அந்த கிணத்துலேருந்து நான் வேறு எதுக்கெல்லாம் தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முல்லை செடி இருக்குது, அப்புறம் மல்லி செடி இருக்குது எங்கள்கிட்ட. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த கிணத்துலேருந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கலையா அப்படின்னா, பொது கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுலேருந்து வந்து தற்சமயம் இப்போது வெயில் காலன்றதுனால ஆடி மாதம் காற்று எடுத்துக்கிச்சு வர இந்த காற்றுல வந்து தண்ணீர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது பொது கிணத்துல. அதில் இருக்கிற தண்ணி மட்டும் எதுக்கு இப்போ பயன்படுத்துகிறோன்னா, குடிக்கிறதுக்காக வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த கிணத்து தண்ணி யூஸ் பண்ணதுனால இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலி வந்து அந்த கிணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கிணத்துலேருந்து கிடைக்கிற தண்ணி வந்து தற்சமயம் குடிக்கிறதுக்காக மட்டுமே அந்த பொது கிணத்தோட தண்ணி வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த கிணத்தோட தண்ணி வந்து இன்னும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, புதுசாக வெட்டினதுனால அதில் தோட்டா நாற்றம், அப்புறம் மற்ற ஸ்மெல்லாம் அந்த வெடி மருந்தோட நாற்றம்லாம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது. குடிக்கிறதுக்கும் வந்து சரியாக இல்லை அந்த புது கிணத்தோட தண்ணி. அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 ட்ரிப் 3 ட்ரிப் வந்து சுத்தமாக வந்து தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வர ஊற்று தண்ணி விட்டோம் அப்படின்னா அப்புறம் குடிக்கிறதுக்கு நார்மலாகிடும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இன்னும் வந்து புது கிணத்தோட தண்ணியை வந்து நாங்கள் குடிக்கிறதுக்கு இன்னும் பயன்படுத்தவில்லை. இப்போ வந்து நம்ம வந்து புது கிணத்தாண்ட வந்துட்டோம். இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இதில் இருக்கிற தண்ணி வந்து புது கிணத்துல இருக்கிற தண்ணி எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க. ஜென்ரேட்டர் வச்சு தான் வந்து இப்போதைக்கு வந்து புது கிணத்துலேருந்து தண்ணி வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்து புது கிணறுன்றதுனால இன்னும் சர்வீஸ் வாங்கலை. சர்வீஸ் வாங்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. சர்வீஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்துருக்குறோம். ஃப்ரீ சர்வீஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஃப்ரீ சர்வீஸ்லேயும் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிணத்துக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறதுக்கு வந்து 2.5 லட்ச ரூபா பணம் கட்டணும் அப்படின்னா உடனடியாக வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து தற்சமயத்துக்கு வந்து கிணறு வெட்டின காசே வந்து இன்னும் வந்து எங்களால் இன்னும் வந்து கடனாக இருக்குது. அதனால் வந்து இதிலிருந்து தற்சமயத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து தண்ணியை வெளியே எடுத்துகிட்ருக்குறோம். இந்த புது கிணத்துலேருந்து அப்ளை மட்டும்தான் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் சில மாதங்கள் கழித்து அந்த 2.5 லட்ச ரூபா சர்வீஸுக்கு வந்து முயற்சி பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா வந்து பூந்தோட்ட சர்வீஸ் வாங்கி நம்மளால் வந்து இதுக்கு பில் கட்ட முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து கிணத்துல வந்து நம்ம நீர்ப்பாசனம் பண்ணுறதுனால பில்லு வந்து ரொம்ப அதிகமாக வரும். அதை கட்டி நம்மளால் வந்து பயிர்லேருந்து வருமானம் எடுக்க அந்த பில்லு கட்ட அதுக்கு தான் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சர்வீஸ் தான் வந்து எங்களோட கிணத்துக்கு வந்து நாங்கள் எடுக்கலான்னு இருக்கிறோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து ஜென்ரேட்டர் கொண்டு தான் எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு தண்ணியோட அளவு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்போ பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து முரம்பு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. முரம்பு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, கிணறுல வந்து ஒரு அரை கிணறு தண்ணி இருக்குது. இந்த அரை கிணறு தண்ணி வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட நாங்கள் போர் போட்டது வந்து 33 அடியில் போர் போட்டோம். 33 அடியிலேருந்து கீழே அதுக்கும் மேலே வந்து ஒரு ஆளுக்கு உசரத்துக்கு மேலே, அதாவது அந்த போர் போட்டதுக்கு மேலே ஒரு 8 அடி இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குது போர் போட்டதுக்கு மேலே. அந்த 8 அடியோடு சேர்த்தோம் அப்படின்னா
கீழே ஒரு அது 33லேருந்து 40 12 ஒரு 20 அடி தண்ணி இருக்குதுங்க இப்போதைக்கு. நம்மளோட இந்த கிணத்துல வந்து புது கிணத்துல வந்து 20 அடி தண்ணி இருக்குது. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. நம்மளோட இந்த கிணத்துல 20 அடி தண்ணி இருக்குது. தெரியுதுங்களா தண்ணி. இப்போதைக்கு நம்மளோட கிணத்துல வந்து 45 அடி ஆழம் இருக்குது. இந்த 45 அடி ஆழத்தில் வந்து 20 அடிக்கு மேலே வந்து தண்ணி நம்மளோட கிணத்துல இப்போதைக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஏறுது அப்படின்னா நம்மளோட கிணத்துல 2 கஜம் தண்ணி ஏறுது. அதாவது வந்து 6 அடியிலேருந்து 7 அடி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த கிணத்துல வந்து ஊறுது. ஊறுற தண்ணியை வந்து இறைச்சிருவோம். இப்போ வந்து ஒரு 2-3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறைக்காமல் இருக்கிறதுனால அரைக்கிணறு தண்ணி இருக்குங்க நம்மளோட கிணத்துல இப்போதைக்கு. புதிதாக கிணறு வெட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வியூவர்ஸ் வந்து வந்திருக்காங்க அந்த வீடியோவுக்கு. வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதிதாக கிணறு வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ. அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பார்வையாளர்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருக்காங்க. அந்த வீடியோவுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றிங்க. மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.